பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலே காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நம் அவைகளிலே ஒரு மிகப்பெரிய ஆபத்து விளைக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது. ஆண்டவர் அதை குறித்து நம்மளோடு பேசுகிறார். என்னவென்றால், யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நாவு நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்திவிடும். பாருங்க, நம்ம சரீரத்திற்குள்ள எல்லா அவைகளில் சிறிதானது நாக்கு தாங்க. அந்த நாக்கு பாருங்க என்ன பண்ணுறது பாருங்க. அந்த நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி அக்கினிக்குள்ள தள்ளிடுமா, ஆயுஷ் நாட்களை குறைச்சி விடுமா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த வீடியோ பார்க்குற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நாவை காத்து கொள்ளுங்கள். துதிப்பதும் சபிப்பதும் ஒரே வாயில் தான் புறப்படுது. இந்த வாயினாலே துதிக்கிறோம் ஆண்டவரை, இந்த வாயினாலே மற்றவங்களை சபிக்கிறோம். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் எப்படி சொல்கிறார்னா, நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். அநீதிகளை பேசும், நல்லதை பேசும், கெட்டதை பேசும். அந்த நாக்கில் எல்லா அநீதியான காரியங்களும் இருக்குதுன்றார். நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்திவிடும், நகர அக்கினியில் கொல்லப்படுதாயும் இருக்கிறது. நகர அக்கினியில் தள்ளி விட்டுருமா. இப்போதான் இப்படி இருக்குன்னு நினைக்கல, நம்ம மறித்து போனால் கூட அங்கே பரலோகத்தில் இடம் இல்லை. நரக அக்கினியில் இங்கேயே தள்ளிடுமா. அப்போ நம்ம நாக்கு எப்படியாப்பட்டது? பொல்லாத அநீதி நிறைந்த உலகமாக இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும்போது கூர்ந்து கவனிங்கள். நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, முழு சரீரத்தை கரைப்படுத்திடும். நல்லவன் என்று பேர் எடுத்து ரொம்ப நாள் ஆகும். ஒரே ஒரு வார்த்தை பேசினா போதும் நம்ம கெட்டவனாக மாறிடுவோம். எத்தனை வருஷம் சேர்த்து வச்சுருப்போம் அந்த பேரை ஒரே ஒரு வார்த்தையினால் நம்ம நாவினால் பேசும்போது அந்த இத்தனை நாள் சேர்த்து வச்சு அந்த பேர் எல்லாம் ஒரே வார்த்தையில் அழிஞ்சு போடும். காரணம் என்னன்னு சொன்னால், நாவு. அந்த நாவினால் பேசுகிற அந்த வார்த்தை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம நாவை காத்து கொள்ளுவோம், முழு சரீரத்தையும் பாதுகாத்து கொள்ளுவோம், ஆயுஷ் நாட்களை திடப்படுத்திக் கொள்ளுவோம், நகர அக்கினியிலிருந்து ஆசீர்வாதத்துக்குள் நடத்துவோம், ஆசீர்வாதத்தோடு நம்ம வாழ்வோம். ஆண்டவர் அந்த நாவை காத்து கொள்ளும்படியா இந்த நாளிலே உங்களோடு பேசுகிற, நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுவதுமாயும் நகர அக்கினியில் கொல்லப்படுவதாயுமா இருக்கிறது. நகர அக்கினிக்குள்ளே தள்ளிடுங்க. நரக அக்கினி சொன்னால் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கை இல்லைங்க. இயேசுக்கிட்ட நம்ம போகும்போது அங்கே ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு ஒரு கூடாரம் கட்டி வச்சுருக்கோம். அந்த கூடாரத்துக்கு போகும்போது கூட அந்த எங்கே போகணும்னு சொன்னால் பரலோகம். அந்த பரலோகத்துக்கு போக முடியாது. இப்படிக்கு நரகத்துக்கு தள்ளக்கூடிய விலையில் அந்த நாவானது இருக்கிறது. நம்ம என்ன பண்ணோம்? நாவை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுது. ஆண்டவங்க சொல்லப்படுது, ஒரு வாயில் நம்ம போய் ஆண்டவர் துதிக்கிறோம், அதே வாயினால மற்றவங்களை சபிக்கிறோம். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார். என்ன அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாவை காத்து கொள்ள வேண்டும், நம்ம அவயங்களை முழு சரீரத்தையும் காத்து கொள்ள வேண்டும், ஆயுஷ் சக்கரத்தை ஆயுஷ் நாட்களை காத்து கொள்ள வேண்டும், நகர அக்னியிலிருந்து நம்ம காத்து கொள்ள வேண்டும், நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் நம்ம நாவை அடக்கி கொள்ள வேண்டும். எங்கெங்கே எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அது மூலமாக நடப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், நகர அக்னியில் தப்பித்து அன்போடு வாழ்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.